வணக்கம். இது உங்கள் ஜாப் 360 தமிழ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி எக்ஸாம் பற்றின ஹைட் கேஸ்க்கான அப்டேட் என்ன ஆச்சு, ஹைகோர்ட்லேருந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து கேஸ் எப்படி போச்சு, அது கூடவே வந்து இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் நமக்கான ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த கேஸில் ஃபஸ்ட்டு ஹைகோர்ட்டில் எப்படி ரிட் ஃபைல் பண்ணியிருந்தாங்கன்னா, அதாவது ஹைட்டு கரெக்டாக இருந்தோம், எங்களை ஃபிசிக்கலில் வந்து ஃபெயில் பண்ணியிருக்காங்க. அது கூடவே போன வருஷம் கூட நாங்கள் வந்து செலக்ட் ஆகிருந்தோம். ஆனாலும் வந்து எங்களையும் இந்த வருஷமும் வந்து ஹைட்டில் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் ஹைட் கேஸ் போயிட்டுருக்குது. இதில் ஹைகோர்ட்டில் நமக்கு கேஸ் ஃபைலாக இருந்திருக்கும் போது ஹைகோர்ட்டில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆதரவாக டிஎன்யூஎஸ்ஆர்பியில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆதரவாக தான் வந்து ரீஃபிசிக்கல் வைங்க அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு தீர்ப்பு வந்திருந்தது. இதை எதிர்த்து டிஎன்யூஎஸ்ஆர்பி வந்து அப்பீலுக்கு போயிருந்தாங்க, சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீலுக்கு போயிருந்தாங்க. இதுதான் வந்து அந்த கேஸ்க்கான டீட்டெயில். இதில் ஃபஸ்ட்டு டேட் கொடுத்துருக்காங்கல்ல 30/4/2026. இதில் தான் வந்து இந்த ஹைட்டு கேஸ்க்காக ஹைகோர்ட் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அப்பீலுக்கு போயிருக்காங்க. யாருன்னு பார்த்தோன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி. இந்த சுப்ரீம் கோர்ட்டில் பெட்டிஷனர் யாருன்னு பார்த்தோன்னா நம்ம டிஎன்யூஎஸ்ஆர்பி ரெக்யர்மெண்ட் போர்டு தான். இதுக்கு ரெஸ்பாண்டன்ட் யாருன்னு பார்த்தோன்னா ஜான் பிரிட்டோ அவர்கள் வந்து ரெஸ்பாண்டன்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் நமக்கு லாஸ்ட்டாக வந்த ஹியரிங் படி என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு 3 பாயிண்ட் வந்து இம்பார்ட்டண்ட்டாக சொல்லியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட் பாயிண்ட் டிலே இன் ரீஃபில்லிங் கண்டென்ட்னு கொடுத்துருக்காங்க. செகண்ட் வந்து இஷ்யூ நோட்டீஸ் ரிட்டர்னபிள் வித்தின் 4 வீக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இந்த 2 பாயிண்ட்டுக்கு என்ன அர்த்தம்னா, ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து கொடுத்த டீட்டெயில் வந்து கொஞ்சம் டிலேயாக கொடுத்தாலும் நாங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறோம், அதை கன்சிடர் பண்ணியிருக்கோம். அது கூடவே இந்த கேஸுக்கான ரெஸ்பாண்டன்ட் இருக்காங்கல்ல, அதாவது ஜான் பிரிட்டோ அவர்கள், அவங்க இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து சீக்கிரமாக வந்து சப்மிட் பண்ணணும். அதுக்கு 4 வீக்ஸ் டைம் தரோம், அதாவது ஆகஸ்ட் 31 வரைக்கும் டைம் தரோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வர ஆகஸ்ட் 31க்குள்ளே ரெஸ்பாண்டன்ட் வந்து அவங்களுக்கான டாக்குமெண்ட்ஸ், அதாவது இந்த கேஸ்க்கு அவங்களுக்கு ஆதரவாக டாக்குமெண்ட்ஸ் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது கூடவே தேர்ட் பாயிண்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னென்னா, there shall be stay of impugned order until the further orders அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, இதுக்கு முன்னாடி இதுக்கு கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு நாங்கள் ஸ்டே கொடுக்குறோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுபடி நமக்கு பார்த்தோன்னா ஹைகோர்ட் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டை வந்து இப்போத்துக்கு யூஸ் பண்ண முடியாது. அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கே நாங்கள் ஸ்டே கொடுத்து வச்சுருக்கோம். அடுத்து ஃபர்தர் ஆர்டர் வர வரைக்கும் டிஎன்யூஎஸ்ஆர்பி உங்கள் சைடில் நீங்கள் என்ன பண்ணலாமா அதை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் இதுக்கு அர்த்தம். இதை வந்து நான் ப்ரீவியஸாக போட்ட வீடியோலேயே சொல்லியிருந்தேன். நம்ம வந்து எவ்வளோ அப்பீல் போனாலும் லாஸ்ட்டாக வந்து இப்போ நடக்கிற கேசஸ்லாம் வச்சு பார்த்தோன்னா, அதாவது எஸ்ஏ எக்ஸாமுக்கான கேஸ்லேயும் பார்த்தோன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி சைடு போர்டுக்கு சைடாக தான் வந்து நமக்கு ஜட்ஜ்மெண்ட் கிடச்சிருந்தது. அதுபடி இப்போ வர கேசஸ்லாம் எல்லாமே வந்து லாஸ்ட்டாக டிஎன்யூஎஸ்ஆர்பி சைடில் தான் போகுது. ஸோ ஹைட்டு கேஸுமே வந்து அதை மாதிரி ஃபேவர் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி நான் வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுக்கு வந்து இந்த சில கமெண்ட்ஸ் ஏன் இவ்வளோ நெகட்டிவாக சொல்கிறீங்க, என்னனாலும் நடக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. பட் இப்போது ஹைகோர்ட்டில் கொடுத்துருக்க ஜட்ஜ்மெண்ட் படி, அதாவது ஸ்டே படி என்ன நடந்திருக்குன்னா, போர்டுக்கு ஆதரவாக தான் வந்து ஸ்டே கொடுத்துருக்காங்க. போர்டு வந்து அவங்களோட அடுத்தடுத்த வேலையை வந்து கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருக்கலாம். ஹைகோர்ட்டுக்கான ஜட்ஜ்மெண்ட்டை நாங்கள் வந்து ஸ்டே பண்ணி வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி போர்டுக்கு ஃபேவராக தான் போயிருக்கு. இன்னும் சில பேருக்கு என்ன டவுட் இருக்குன்னா, ஹைகோர்ட்டில் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்கல்ல, அவங்க வந்து கரெக்டாக தானே கொடுத்துருப்பாங்க, அப்படிலாம் வந்து நிறைய பேருக்கு டவுட் வரும். ஆனால் ஹைகோர்ட்டில் அவங்க கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்க்கு இவங்க எப்படி அப்பீல் பண்ணியிருக்காங்கன்னா, நாங்கள் நோட்டிஃபிகேஷனில் தெளிவாக தான் மென்ஷன் பண்ணியிருந்தோம். டிஎன்யூஎஸ்ஆர்பி சைட்லேருந்து சொல்லியிருந்தது என்னென்னா, நோட்டிஃபிகேஷனில் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருந்தோம், ஹைட் இவ்வளோ தான் இருக்கணும், அதாவது 69.5 வரைக்கும் 0.5 டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் கூட நாங்கள் ரிஜெக்ட் பண்ணோம் அப்படின்னு எல்லாத்தையுமே வந்து நாங்கள் நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருந்தோம்ல. அதை எப்படி நீங்கள் வந்து மாற்றி சொல்ல முடியும்? 169.5 170 நாங்கள் கன்சிடர் பண்ண மாட்டோம் அப்படின்னு நோட்டிஃபிகேஷனில் தெளிவாக தான் மென்ஷன் பண்ணி கொடுத்துருந்தோம். ஹைகோர்ட் வந்து இதை 117 கன்சிடர் பண்ணிக்கோங்க, அதனால் ரீஃபிசிக்கல் வைங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நாங்கள் வந்து அப்பீல் பண்ணுறோம் தான் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு கேஸே போயிருக்கு. இதுலேருந்தே உங்களுக்கு தெளிவாக புரியுது, அவங்க மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க நோட்டிஃபிகேஷனில். ஸோ ஹைட் கேஸில் நமக்கு நார்மலாக வந்து நீங்கள் 169.8க்கு மேலே இருக்கீங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது, உங்களுக்கு ஃபேவராக தான் இந்த முடிவு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அதே இது நீங்கள் 169.5 இருக்கீங்க, 6 இருக்கீங்க, அல்லது ஒருவேளை 169.7 வரைக்கும் இருந்தால் கூட கண்டிப்பாக வந்து அது 169.5 தான் கன்சிடர் பண்ணப்படுமோ தவிர்த்துட்டு 170 அதை வந்து எடுத்துக்க முடியாது அப்படின்னு நமக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே தெளிவாக கொடுத்துட்டாங்க. ஸோ இன்னும் சில பேர் இருப்பாங்க, இந்த வீடியோக்கு கீழேயுமே வந்து ஏன் நீங்கள் நெகட்டிவாக சொல்கிறீங்க, பாசிட்டிவாக வந்து வரதுக்கு சான்ஸ் இல்லையா, ஏன் அவ்வளோ நெகட்டிவாக சொல்கிறீங்கன்னு வந்து கமெண்ட் பண்ணுவீங்க. பட் வந்து ரியாலிட்டியே வந்து அதுதான். நீங்கள் 169.8க்கு மேலே இருந்தால் தான் உங்களுக்கு இந்த கேஸ் வந்து பாசிட்டிவாக வரும். மற்றபடி எல்லாருக்குமே வந்து இந்த கேஸ் நெகட்டிவாக வரதுக்கு தான் சான்ஸ் இருக்குது.
ஏன்னா இது வந்து ஃபஸ்ட்டு கேஸ் இல்லை. இதுக்கு முன்னாடி நிறைய கேஸில் இதுக்கு முன்னாடி வருஷங்களில் நடந்த நிறைய கேஸில் இதே மாதிரி ஹைட்டு பற்றின ப்ராப்ளம் வந்திருக்கு. அதில் வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டுக்கு சாதகமாக தான் நமக்கு வந்து ரிசல்ட் வந்திருக்கு. அதாவது ஹைகோர்ட் தீர்ப்பாக இருக்கட்டும், சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பாக இருக்கட்டும், டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு போர்டுக்கு சாதகமாக தான் வந்திருக்கு. இதுலேயும் வந்து நிறைய பேர் இதையும் வந்து நெகட்டிவ்னு சொல்லாதீங்க. இதுதான் ரியாலிட்டி. இது வந்து நான் இந்த ஒரு கேஸ்க்காக சொல்லலை. எஸ்ஐ எக்ஸாமுக்கான கேஸ் போகும்போதும் இதே தான் நான் சொல்லியிருந்தேன். ரியாலிட்டி படி டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டுக்கு சாதகமாக தான் வரும் அப்படின்ற மாதிரி தான் நான் வீடியோ மேக் பண்ணியிருந்தேன். அதுலேயும் சில பேர் வந்து ஏன் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆதரவாக வராதா, அதை நீங்கள் சொல்ல மாட்டீங்களான்னு கேட்டிருந்தீங்க. ரியாலிட்டி என்னமோ அதை தான் வந்து வீடியோவில் சொல்ல முடியும். இப்போ ஒருவேளை எனக்கு வந்து வியூஸ் நிறைய வேணும், அதனால் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சாதகமாக வந்து ஒரு பொய்யான நம்பிக்கையை கொடுக்குறது, வீடியோவில் வந்து ஒரு பொய்யான நம்பிக்கையை கொடுக்குறது வந்து ரொம்ப ரொம்ப தவறு. ஆனால் நிறைய யூடியூப் சேனல் வந்து இன்னுமே வந்து என்ன நடக்குது, டிஎன்யூஎஸ்ஆர்பி வந்து ஹைகோர்ட்டில் வந்து என்ன கேஸ் போயிட்டுருக்குன்னு சரியான புரிதல் இல்லாமல் நிறைய பேர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆதரவாக வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது, இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு வந்து தவறான வந்து நம்பிக்கையை கொடுத்துட்ருக்காங்க. ஆக்சுவலாக ரியாலிட்டி என்னென்னா, நீங்கள் 169.8க்கு மேலே இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஃபேவராக வரும். மற்றபடி யாருக்குமே வந்து இது ஃபேவராக வராது இந்த கேஸில். இப்போது நமக்கு சுப்ரீம் கோர்ட் கொடுத்த ஸ்டேலேருந்து நமக்கு ஒன்று தெளிவாக புரியுது. அதாவது டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு எந்த விதமான தடையும் இல்லை. அதாவது இந்த கேஸில் சுப்ரீம் கோர்ட்லேருந்து உங்களுக்கு அடுத்த ஆர்டர் இஷ்யூ பண்ணுற வரைக்குமே வந்து ஹைகோர்ட் சொன்ன அந்த தீர்ப்பை வந்து நாங்கள் ஸ்டே பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஃபர்தராக வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி தாராளமாக அவங்களோட வேலையை பார்க்கலாம் அப்படின்றதான் இந்த தேர்ட் பாயிண்ட்டுக்கு மீனிங். அப்படின்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி தாராளமாக நெக்ஸ்ட்டு மெடிக்கலுக்கான அந்த லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணலாம். யார் யார் மெடிக்கலுக்கு செலக்ட் ஆகிருக்கீங்க, உங்களுக்கு மெடிக்கல் எங்கே, அடுத்தடுத்த ப்ராசஸை கடன் வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டு சைடில் தாராளமாக வந்து அவங்க மேற்கொள்ளலாம் அப்படின்றது தான் இந்த பாயிண்ட்டுக்கான அர்த்தம். இது வந்து இந்த வருஷத்துக்கு மட்டும் இல்லை, இதுக்கு ப்ரீவியஸாக ஒரு கேஸ் ஹிஸ்ட்ரியை பார்த்தாலுமே உங்களுக்கு தெரியும். அந்த கேஸில் கூட இதே ஹிஸ்ட்ரி தான். ஸோ டிஎன்யூஎஸ்ஆர்பி அவங்க அடுத்தடுத்த ப்ராசஸை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த கேஸ்லேயும் இதே மாதிரி மெடிக்கல் கண்டக்ட் பண்ணி, அதுக்கப்புறம் வந்து மெடிக்கலுக்கான லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணி அவங்கள வந்து ட்ரைனிங்க்கு உள்ளே கூப்பிட்டு ட்ரைனிங்கே முடிக்கிற அளவுக்கு போயிட்டாங்க. இதெல்லாம் வந்து ப்ரீவியஸாக கேஸ் ஹிஸ்ட்ரி இதெல்லாம் தான். அதை வச்சு பார்க்கும்போது இந்த வருஷமும் வந்து சுப்ரீம் கோர்ட் அதே ஹைகோர்ட்டுக்கு வந்து அதே மாதிரி ஹைகோர்ட்டோட தீர்ப்புக்கு ஸ்டே கொடுத்துருக்காங்க. இதுலேருந்தே உங்களுக்கு வந்து கேஸ் யார் சைடில் வந்து சாதகமாக போயிட்டுருக்கு அப்படின்றது தெளிவாக புரியும். இந்த வீடியோவில் இன்னொன்று சொல்லணுன்னா, ஃபிசிக்கல் முடிச்சுட்டு மெடிக்கல் வெயிட் பண்ணிகிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி வந்து மோரோவர் வந்து 1 இயர் ஆயிடுச்சு. உங்களுக்கு மெடிக்கல் எப்போ வைப்பாங்கன்னு வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இப்போது எப்போனாலும் டிஎன்யூஎஸ்ஆர்பி சைட்லேருந்து நம்மளுக்கான மெடிக்கல் கண்டக்ட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆல்ரெடி வந்து ஃபிசிக்கல் முடிச்சுட்டு மெடிக்கலுக்கு தயாரிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப கவனமாக இருங்க. உங்களுக்கான மெடிக்கல் வந்து எப்போனாலும் அவங்க டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலாம். அது கூடவே வந்து சில பேருக்கு மெடிக்கலை பற்றி நிறைய டவுட்ஸ் இருக்கும். இப்போ ஐ செக்கப்பாக இருக்கட்டும், அல்லது பல்லில் வந்து சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அது கூடவே வந்து நான் சர்ஜரி பண்ணியிருக்கேன், அது இன்னும் சில பேர் வந்து நான் லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்களா, அல்லது மெடிக்கல் எனக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படின்ற மாதிரிலாம் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா, நான் அடுத்த வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து மெடிக்கல் வந்து யாரெல்லாம் ஃபிட் ஆகுவீங்க, யாருக்கெல்லாம் வந்து என்னென்ன குவாலிஃபிகேஷன் மெடிக்கலுக்கு கொடுத்துருக்காங்க, என்ன ஃபிட்னஸ் கொடுத்துருக்காங்க, ஐ செக்கப்பாக இருக்கட்டும் அல்லது பல்லாக இருக்கட்டும், அது கூடவே வந்து சர்ஜரி வந்து பண்ணியிருக்கீங்களா, அல்லது டேட்டூ போட்டிருந்தா வந்து அலோவ் பண்ணுவாங்களா, இன்னும் சில பேர் வந்து டேட்டூ கையில் போட்டிருப்பாங்க, சில பேர் கழுத்துக்கிட்ட கூட போட்டிருப்பாங்க, அவங்களுக்குலாம் வந்து என்ன ப்ராப்ளம் வரும், அல்லது அவங்கள வந்து அக்செப்ட் பண்ணுவாங்களா மெடிக்கலில் அப்படின்ற மாதிரி டவுட் இருக்கும். உங்களுக்கும் அந்த மாதிரி டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. நான் அடுத்த வீடியோ மெடிக்கலில் வந்து யாரெல்லாம் செலக்ட் ஆகுவீங்க, என்னென்ன குவாலிஃபிகேஷன் வந்து மெடிக்கலுக்கு கொடுத்துருக்காங்க, லேசர் பண்ண அக்செப்ட் பண்ணுவாங்களா, ஐ செக்கப்பில் வந்து ஐ ட்ரீட்மெண்ட்டில் லேசர் வந்து நான் பண்ணியிருக்கேன், இதுக்கு முன்னாடி லேசர் பண்ணவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற எல்லாத்தையுமே நான் வந்து அடுத்த வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி எக்ஸாம் ஹைகோர்ட் எக்ஸாம் பற்றின வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுனாலும் கமெண்ட்டில் கேளுங்க. அப்படி இல்லைனா மெடிக்கலில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுனாலும் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. நான் கண்டிப்பாக அதையுமே வந்து நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணும்போது சேர்த்து கன்சிடர் பண்ணி அதையுமே வந்து வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன். அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து மெயினாக எதுக்கு மேக் பண்ணியிருந்தோம்னா, சுப்ரீம் கோர்ட்டில் இந்த கேஸ்க்கான ஸ்டேட்டஸ் என்ன, ஹைகோர்ட்டோட ஆர்டரை வந்து எதுக்காக ஸ்டே பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. இதை மாதிரி டிஎன்யூஎஸ்ஆர்பிலேருந்து அடுத்த அப்டேட்டை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு கூடவே பெல் ஐக்கானில் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற டிஎன்யூஎஸ்ஆர்பிலேருந்து வர அப்டேட் நியூஸ் உங்களுக்கும் வரும். கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி எக்ஸாமுக்கான கேஸ் அப்டேட் என்ன அப்படின்றது தெரியலன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.